ஒரு ஜென்மத்தில் ஏதோ கடவுளுக்கு நல்ல பூசை செஞ்சிருக்கணும், இல்லைன்னா இப்படிப்பட்ட ஒரு மரியாதை, இப்படிப்பட்ட ஒரு அன்பு, இப்படிப்பட்ட ஒரு காதல் கிடைக்குமா? ரொம்ப கஷ்டமான விஷயம். எனக்கு இந்த ஜென்மத்தை தந்த என் தாய் தந்தையார் சாம்பமூர்த்தி சகுந்தரம்மா அவர்களுக்கும், எனக்கு ஒரு பாடகனாக எல்லா மொழியிலையுமே ஜென்மம் கொடுத்த எங்கள் தந்தைக்கும் மேலான இசையமைப்பாளர்களுக்கும் நிறைய அழகான வரிகள் எழுதி என் பாட்டுக்கு ஒரு நல்ல வாசனை கொடுத்த கவிஞர்களுக்கும், என் பாடல்களை திரையிலே ரொம்ப அழகாக நடித்த நடிகர்களுக்கும், என்னுடன் பயணம் செஞ்ச இந்த மாதிரி கிரேட் மியூசிஷியன்ஸ்கள் எல்லோருக்கும், இது மட்டுமே இல்லாமல் இந்த 50 ஆண்டு நான் ஒருத்தனா பயணம் செஞ்சேன், இவங்களோட நீங்கள் எல்லாம் கூட என்னோட பயணம் பண்ணிட்டுருக்கீங்க. உங்கள் மனசில் எனக்கு ரொம்ப அழகான இடத்தை கொடுத்துருக்கீங்க. அந்த இடத்த நான் கட்டி காக்கணும், காப்பாற்றணும்னா இந்த ஒரு ஜென்மம் போதாது. முடிஞ்சால் உங்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து உங்கள் காலை தொட்டு நான் நன்றியை சொல்லணும். அது ஒரு ஜென்மம் போதாது, எத்தனை ஜென்மமானாலும் நான் எஸ்பிபியாகவே பிறக்கணும். நீங்கள் நல்ல இசை கேட்கக்கூடிய ரசிகர்களாக பிறக்கணும். உங்களுக்காக நான் உழைக்கணும், நல்ல இசை உங்களுக்கு தரணும். இந்த தருணத்தில் வந்து இந்த நிகழ்ச்சி நாங்கள் வேர்ல்டு டூர் ஆரம்பிக்கும் போது முதலாக டொரண்டோவில் பண்ணுறதுக்கு ஒரு அவகாசம் கிடைச்சது. இப்படிப்பட்ட ஒரு ஆடியன்ஸ் முன்னால் பாடக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சது. ஆர்யா நிறுவனம், அதுக்கு சம்பந்தப்பட்ட எல்லோருக்கும் நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். நிஜமாக சொல்லப்போனால் இது நடக்கிறதுக்கு காரணம் என் புதல்வன் சரண். எனக்கு ஆர்ப்பாட்டம், படாட்டோப்பம், பப்ளிசிட்டி இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக, நான் திரைக்கு பின்னாலே இருக்கிறவன். என்னப்பா இதுக்கு இவ்வளோ பெருசாக பண்ணணுமான்னா, இல்லைப்பா, நீங்கள் எப்போவுமே ரொம்ப தாழ்மையாக இருந்திருக்கீங்க. எங்களுக்கும் ஒரு ஆசை இருக்கு இல்லையா, இந்த 50 வருஷம் ஃபெலிஸ்டேஷன் அப்படின்றது உலகம் எல்லாமே போய் நம்ம நடத்தணும் அப்படின்னாரு. சரின்னு சொன்னால் அது அவ்வளோ சுலபமான விஷயம் இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறான். இருந்தாலும் உங்களை பார்க்கும்போது அந்த கஷ்டத்தெல்லாம் அவனும் மறந்து போயிடுறான், நானும் மறக்கிறேன். ஆனால் நான் எதுக்கு இந்த 50 வருஷ விழாவிலே நானும் ஒருத்தனாக வந்திருக்கேன்னா, முக்கியமாக உங்களுக்கு நன்றி சொல்கிறதுக்கு தான். இதுக்கு மிஞ்சி நான் அதிக பிரசங்கம் பண்ண போகிறதில்லை. என்னுடைய இன்னைக்கு இவங்களோட இந்த விஜய் டிவி டேலண்டட் சிங்கர்ஸ் எவ்வளவு அழகாக பாடுறாங்க. யார் கண்ணம்மா பாடினது யார்? ப்ளீஸ் கம் ஹியர். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் என் குருநாதர் தந்தைக்கும் மேலான MS விஸ்வநாதன் அவர்கள் கம்போஸ் பண்ணின பாட்டு. இதுவரையிலும் அதை நான் மேடையில் பாடினதான் ரொம்ப பயந்துட்டு இருப்பேன். இன்னைக்கு இதுக்கு முன்னே பாடினதை நான் கேட்டிருக்கேன். இன்னைக்கு இன்னும் அழகாக பாடிருக்கீங்க. என் பாட்டுக்கு உயிர் ஊட்டினதுக்கு உங்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சேம் வே என்னுடைய சக பாடகர்கள், பாடகைகள் மனோ, சித்ரா, ஷைலஜா, திஸ் டேர் டெவில் கல்பனா, அவங்க பாடின பாட்டு எத்தனையோ இருந்தாலும் நான் பாடின பாட்டுக்கள் மட்டும் இன்னைக்கு மேடையில் பாடுறதுக்கு ஒரு பெரிய மனதோடு வந்திருக்காங்க. அவங்களுக்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். ப்ளீஸ் கிவ் them a big round of applause.